வாழ்க்கையில உண்மை தானங்க. இப்போ கொண்டு வந்து இப்போ ஒரு சின்ன பிரச்சனை அப்படி பெரிய பிரச்சனையை மாற்றிடுறாருங்க. சின்ன விஷயமா தான் சார் இருக்கும். அதை பேசி 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 பெருசாக்கி உண்மையாக நடக்குதா இல்லையா? நீங்கள் நல்லா நான் சொல்ல கரெக்டாக தான் கை தரணும். ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். அப்பாவுக்கு தெரியாமல் சின்ன வயசில் அம்மா காசு கொடுப்பாங்களே? அம்மாவுக்கு தெரியாமல் அப்பா காசு கொடுப்பார்ல சின்ன வயசில்? இப்போ கட்டின பொண்டாட்டிக்கு தெரியாமல் தான் சார் பெற்ற அப்பா அம்மாவுக்கே காசு கொடுக்க வேண்டியிருக்கு. உண்மையா இல்லையா? அப்புறம் எங்கே நம்ம கூட்டு குடும்பத்தில் இருந்த மகிழ்ச்சியும் சந்தோஷம் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போய்விட்டது. ஆனால் தனி குடும்பங்கிறது தனி தீவு மாதிரி சார். முடிச்சிடறேன். தனி குடும்பங்கிறது தனி தீவு மாதிரி. முதல்ல போகும்போது பிரம்மாண்டமாக தெரியும், முதல்ல அழகாக தெரியும். ஆனால் ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது ஒரு ஆறுதல் சொல்ல, உங்களை தாங்கி பிடிக்க ஒரு ஆலமரத்தின் வேர்களாக இருந்தக்கூடிய அம்மா அப்பா இல்லையே, தாத்தா பாட்டி இல்லையே, உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரன் லட்சுமி மிட்டல், அரபு சுல்தான், பில்கேட்ஸ் இல்லை, கடைசி வரை தன் அம்மா அப்பாவோடு ஏமா இருக்கானோ அவன் தான் உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரன். உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரன் யார் தெரியுமா? தாத்தா பாட்டியோடும் வாழ்க்கிறவன் உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரன் சார். ஒன்றே ஒன்று மட்டும் உலகத்தில் சொல்கிறேன், நீங்கள் எத்தனை நாடுகளுக்கு வேணாலும் போங்க சார். ஆனால் உங்களை விட பெரிய பிரமிக்குரிய ஆட்கள் யார் தெரியுமா? இந்த உலகத்தில் குடும்பம் தனியாக, கோயில் தனியாக, நிறைய ஊர்கள் இருக்குது. ஆனால் குடும்பங்களே கோயில்களாக இருக்கிற ஒரே ஊர் இந்திய தேசம் மட்டும்தான். அதனால் குடும்பத்தில் இருக்க மிகப்பெரிய பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க. மூத்தோர் சொல்லும் முதுநெல்லிக்கனியும் முன்பு கசக்கும் பின்பு இனிக்குமாங்கல்ல. வாழ்க்கையின் ஒவ்வொரு உயரத்திலையும் பெற்றோர்களை இழந்தவர்களாம் தெரியும் அந்த பெற்றோர்களுடைய அருமை. அதனால் வாழ்க்கையில் அம்மா அப்பாவை மதிங்க, சொந்தக்காரங்களை மதிங்க. பிரச்சனைனா எல்லாத்தையும் இருக்குது சார். தனியாக போனால் மட்டும் பிரச்சனை வராதானே? எல்லாத்தையும் பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை சமாளிப்பதில் தான் வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி அற்புதமாக ரசித்து கேட்டவங்க அத்தனை திருப்பாதங்களுக்கு சொல்லி மிக அருமையான